பிஸ்னஸ் பண்ண பயமாக இருக்கா? அப்போ இதை முழுசாக கேளுங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்ப லாஸ் பண்ணிவிடுவோங்கிற பயத்தை விட, ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டோன்னா அசிங்கமாயிடுமோ அப்படிங்கிற பயம் தான் அதிகமாக இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டுட்டு தோட்டத்துக்கு வந்து ஒரு செட்டில், அதுவும் சுற்றி மரப்பு கூட இல்லாத ஒரு செட்டில் படுத்துட்டு 20 கோழி குஞ்சு வாங்கிட்டு இருந்தப்போ, என் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத விட்டுட்டு இப்படி கோழியில் பார்த்துக்கிறன்னு வந்து தோட்டத்தில் இருந்துட்டு இருந்தது பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இப்போ நான் இதுவே வந்து ஒரு 4 மாதத்துல இந்த கோழிகள்லாம் இறந்து ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பேசுவாங்க? ஆமாம், அவன் போய் அங்கே போய் காட்டுக்குள்ளே இருந்து சும்மா கோழி குஞ்சுகளை வச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதுவே நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இதையே டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக இது பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன பேசுவாங்க? எனக்கு அப்போவே தெரியும் அந்த பையன் தனியாக காட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு அப்படி கோழி வளர்க்குறன்னு பார்த்துட்டு இருந்தான், அதனால தான் அந்த அளவுக்கு வர முடிஞ்சது. பையனா அவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? யோசிச்சு பாருங்க, நல்லா புரியும். பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியல அப்படின்னா யூடியூப்பில் உலகம் உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துவோட கவிதை ஒன்று இருக்கும். அதை பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கே புரியும். அப்படியே உங்களுக்கு சிக் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அதில் இருக்க சீக்ரெட்ஸ் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்கணும். பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணணும், புது புது மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.